நாங்க அடுத்த நிகழ்ச்சியா வந்து பட்டிமன்றம் தான் நாங்க செய்ய போறோம். அதுக்கு எங்களுக்கு நடுவரா வந்து இன்னைக்கு வருகை தந்திருக்கிறார் ஐயா பொன்னையா விவேகானந்தன் ஐயா அவர்கள். அவர் என்னுடைய ஆசான், என்னுடைய குரு. அவரை மறைமுகப்படுத்தல எனக்கு பெருமை. அதோட அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், அவர் ஒரு விரிவுரையாளர். இங்க டொரண்டோ கல்வி சபையில வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரா வேலை செஞ்சவர். டொரண்டோ பல்கலைக்கழகத்துல தமிழ் மொழி கல்வி வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற ஒரு விரிவுரையாளரும் இருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் என்னுடைய ஆசானா எனக்கு இருந்தவர். அவருடைய எழுத்துல, அவருடைய இயக்கத்துல நான் வந்து வேர்களை தேடின ஒரு நாடகமும் கனவுல நான் நடிச்சிருக்கிறேன். சோ நிறைய அழகான சிந்தனையாளர், அழகான பேச்சாளர் எங்களுடைய சார். அவருக்கு முன்னால இன்னைக்கு பட்டிமன்றம் நடக்க போது ஐம் எக்ஸைட்டட். அதுவும் சூஸ் பண்ண தலைப்பு வள்ளுவத்துக்கு ஈக்குவலான சரியான ஒரு தலைப்பு. அறமா, பொருளா, இன்பமா, இதுதான் தலைப்பு. எந்த ஒரு அறம் பத்தி பேச போறீங்க, எந்த ஒரு பொருள் பத்தி பேச போறீங்க, எந்த ஒரு இன்பம் பத்தி பேச போறீங்கன்றத இப்ப பாப்போம். பட் I'm gonna give it over to பொன்னையா சார். சார் வணக்கம் சார். வணக்கம் தர்ஷிகா. வணக்கம் அன்பு உறவுகளே. மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. என்னவென்றால் நமது தாயகத்திலே பிற்படுத்தப்பட்டிருக்கின்ற பல்வேறு கிராமங்களில் வாழ்கின்ற சிறார்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையிலும் பல புதிய செய்திகளை கூறும் வகையிலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இதில் ஏற்பாடு செய்த அத்தனை ஏற்பாட்டாளர்களுக்கும் குறிப்பாக ராஜன் இதில் முக்கிய பங்கு வகிப்பதாக நினைக்கிறேன். உங்களோடு கூடவே தாரணி, தர்ஷிகா போன்ற நமது கனடாவுடைய அடுத்த தலைமுறையை தலைமதாங்க வல்ல இளவர்கள் இங்கே முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இப்ப இவர்களுடைய ஆதரவில் அல்லது இவருடைய விருப்பில் தாயகத்திலே பிற்படுத்தப்பட்டிருக்கின்ற கிராமங்களில் உள்ள பிள்ளைகளை இணைத்து நடைபெறுகின்ற வள்ளுவம் பொங்கல் என்கின்ற இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நான் இப்போது இருக்கும் இடம் சிதம்பரம், தமிழ்நாட்டிலே சிதம்பரத்திலே, சிதம்பரம் ராஜர் கோயிலுக்கு பின்புறத்திலே அங்கே இருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வேலையாக வந்திருந்தேன். நேற்று அந்த வேலையை முடித்துக் கொண்டு இன்று உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் இங்கே நல்லது மகிழ்ச்சி. நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை இந்த பொழுதிலே ஆரம்பிப்போம். இங்கே இன்று நல்ல தலைப்பு. பொதுவாக ஊருக்கு ஊர் சைக்கிள் போட்டி, ஓட்ட போட்டி வைப்பார்கள். சற்றே வித்தியாசமாக ஊருக்கு ஊர் திருவள்ளுவரை தேர்ந்தெடுத்து அறம் பொருள் இன்பம் என்கின்ற ஒரு போட்டி விவாதத்தை முன்னெடுத்தீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடிப்படையில் இந்த திருக்குறள் சார்ந்த அடிப்படை தெளிவு நான் நினைக்கிறேன் தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையில் எல்லோருக்குமே இருக்கும் என்றால் இது எங்களுடைய ஒரு வாழ்க்கை நூல் திருக்குறள். அதாவது கிறிஸ்தவர்கள் எவ்வாறு பைபிளை முன்னிலைப்படுத்துகிறார்களோ, இஸ்லாமியர்கள் எவ்வாறு குரானை முன்னிலைப்படுத்துகிறார்களோ, அதே போன்று தமிழர்கள் முன்னிலைப்படுத்துவது திருக்குறள் இல்லையா? இங்கே கனடாவிலே கூட தெரிவு செய்யப்பட்ட சில தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இங்கே மாகாண சபையில் திருக்குறளை வைத்து சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திருக்குறள் ஒரு முதன்மையான நூலாக இருக்கிறது. திருக்குறள் என்று வரக்கூடிய 75 மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் திருக்குறள் 2000 வருஷம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறள் எழுதப்பட்டது. ஆனாலும் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நாங்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எல்லா காலத்தும் பின்பற்ற வேண்டிய பல்வேறு செய்திகளை அழுத்தமாக சொல்லியிருக்கு இல்லையா? ஆகவே திருவள்ளுவர் திருக்குறளை 3ஆக வகுத்திருக்கிறார். அறம், பொருள், இன்பம். அறம் என்றால் ஒரு தனிமனித ஒழுக்கங்களை முன்னிலைப்படுது. நாங்கள் எப்படி நல்லவர்களாக, பண்பு மிக்கவர்களாக, சிறந்த மனிதர்களாக எங்களை எவ்வாறு உருவாக்கி கொள்வது என்பதற்கான அத்தனை கருத்துக்களையும் அறம் என்கின்ற பகுதி கொண்டிருக்கிறது. சமூகமாக வாழ்கிற போது நாங்கள் பொருள் ஈட்டுதல், ஆட்சி செய்தல், சமூகமாக ஒருங்கிணைந்து எவ்வாறு வரக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுதல் என்ற பல்வேறு விடயங்களை பொருள் என்கின்ற பகுதியிலே சொல்லுது. அதே போன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக உருவாகக்கூடிய காதல் பற்றி பேசுகிறது இன்பத்துப்பால் இல்லையா? இந்த மூன்றிலே எது மானுட மேன்மைக்கு அல்லது உங்களது நல் வாழ்க்கைக்கு எது மிகவும் சிறந்தது என்ற வகையிலே இந்த பட்டிமன்றம் மூன்றுமே சிறந்தது. அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை, மூன்றுமே சிறந்தவைதான். அதிலே எது மிகச் சிறந்தது என்கின்ற தான் இன்றைய பட்டிமன்றம். ஆகவே இன்றைய பட்டிமன்றத்தில் முதலில் இந்த ஊரை அழைக்கலாம். சரி, முதலிலே புதூர் கதிரவழி பாருங்கள். புதூர் கதிரவழி
ஆகவே உங்கள் பெயரை சொல்லி உங்கள் அறிமுகத்தை சொல்லி நீங்கள் உங்கள் வாதத்தை தொடங்கலாம். நாங்கள் அறத்தில் ஆரம்பிப்போம் இல்லையா? ஆமாம், சரி. கருங்காலிச்சோலை என்றால் திருக்குறளில் முதல் பால் அறத்துப்பால், அறம். ஆகவே கருங்காலிச்சோலையிலிருந்து ஆரம்பிப்போம். கருங்காலிச்சோலையில் பேசுகின்ற பெயரை கூறுங்கள். கருங்காலிச்சோலையிலிருந்து அறத்துப்பால் சார்ந்து பேசுறதுக்கு டாட்ஷாயினி நிமலேந்திரன், திவ்யா நிமலேந்திரன், கேதீஸ்வரன், தயாவதி. நல்லது. இப்போது நமது பட்டிமன்றத்தில் முதலில் பேச வருகிறார்கள் தட்சாயினி நிமலேந்திரன். தட்சாயினி நிமலேந்திரன், உங்களுக்கு தரப்பட்ட நிமிடம் 4 நிமிடங்கள். 4 நிமிடத்தில் அறம்தான் மனித வாழ்வை மேம்படுத்துவதில் முன்னிலை பெறுகிறது என்ற கருத்திலே உங்களது கருத்தை சொல்லுங்கள், கேட்போம். வணக்கம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என வாதாடும் நடுவர் அவர்களே, மற்றும் எதுதான் சிறந்தது என வாதிட்டாலும் அறம்தான் என்றுமே சிறந்தது என அறிந்தும் விவாதிகளாக எதிர்த்தரப்பில் உள்ள என் எதிர்த்தரப்பு விவாதிகளே, என்னோடு சேர்ந்து அறத்தை மீண்டும் வலியுறுத்த வந்துள்ள திருக்குறள் விரும்பிகளே, அனைவரையும் பங்காளர்களையும் வள்ளுவம் அமைப்பினரையும் கருங்காலிச்சோலை வள்ளுவம் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, முதலில் தலைப்பை எடுக்க முதல் மிகவும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். அறம்தான் சிறந்தது என்பதை நடுவரே எங்களுக்கு முதலிடம் தந்து நிரூபித்து விட்டார். நன்றிகள் நடுவரே. தொடர்ந்து மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காக பெரிதும் உதவுவது அறமே. மனித வாழ்வை மேம்படுத்த பெரிதும் உதவுவது அறமே என்பதே எமது வாதம். ஆம், பிள்ளைகள் பிறந்தது தொட்டு வளர்ந்து வந்து சமூகத்தை அடையும் வரை அறமே முக்கியம் என தாய் தனது பிள்ளை பிறந்த உடனே தான் கதைக்க தொடங்கும் போதே பாலர் பாடசாலை செல்லும் முன்னே அறம் செய்ய விரும்பும் எனதான் முதலாவது நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். தாயே நமது கடவுள், முதற்கடவுள் தாயே. தாயே ஒரு மனிதனை சமூகத்திற்கு அடையாளப்படுத்துகின்றாள். சமூகத்திற்கு அடையாளம் கொடுக்கும் தாயே அறம் செய்ய விரும்பும் என எங்களுடைய நல்லொழுக்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பட்சத்தில் அறமே சிறந்தது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அத்தியாவசியமானது தனி மனித நல்லொழுக்கம். தனி மனித நல்லொழுக்கத்தை முழுமையாக உலகிற்கு கொடுத்தவர் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர். பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளின் சிறப்புரையும் திருக்குறளின் எடுத்துக்காட்டும் திருக்குறளை சமூகத்திற்கு வழங்கியதின் நோக்கமுமே அறமே. பல்வேறுபட்ட பிரிவுகள் இருந்த போதிலும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என பிரிக்கப்பட்டிருந்தால் எழுதிய கவியே அறத்துப்பாலுக்குத்தான் முதலுரிமை கொடுத்துள்ளார். முதல் வரிசையில் இருப்பவர்கள் என்றுமே சிறந்தவர்கள் என்பது போலதான் முதலுரிமை கொடுக்கப்பட்ட எங்களுடைய அறத்துப்பாலும் என்றுமே சிறந்தது. தனி மனித நல்லொழுக்கத்தை வழிப்படுத்தும் அறத்துப்பாலிலே திருக்குறளில் சிறந்தது என்பதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். திருக்குறளை உருவாக்கிய திருவள்ளுவர், பொய்யாமொழி புலவர் சமூகத்தில் வாழும் அனைவரும் திருக்குறள் சார்ந்து ஒழுகி தங்களது நல்லொழுக்க வாழ்க்கையின் மூலம் சமூக மேம்பாடு அடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் திருக்குறளில் 133 அதிகாரங்களில் 1330 குறள்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். முதலில் அவர் கூறியது அறத்துப்பாலைத்தான். 1330 குறளில் 380 குறட்பாக்கள் முழுமையாக அறத்தையே தெளிவுபடுத்தி நிற்கின்றன. ஒவ்வொன்றை தனித்தனியாக எடுத்து நோக்கும் இடத்து மனித வாழ்வியலில் ஆரம்பம் தொட்டு இறுதி வரை, அதாவது தொட்டில் தொடக்கம் சுடுகாடு வரை மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவது எங்களுடைய அறத்துப்பாலே என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. குறிப்பாக சிலர் சொல்லுவார்கள், இன்பம் முக்கியம், பொருள் முக்கியம், அறமின்றிய இன்பம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதற்கு சமம்தான். அறமின்றிய இன்ப வாழ்க்கையில் என்ன பயன்? கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் காதல் உறவில் அறம் இல்லை என்றால் கணவனும் மனைவியும் வாழும் இன்ப வாழ்க்கையால் என்ன பயன்? அவர்கள் சேர்க்கும் சொத்தினால் பொருட்பாலினால் என்ன பயன் இருக்க போகின்றது? திருக்குறளின் 4ஆம் அதிகாரமான அரண் வலியுறுத்தலின் மூலம் 10 குறட்பாக்களும் அறத்தையே வலியுறுத்தி இருக்கின்றன. 1330 குறளில் 133 அதிகாரத்தில் தனி 10 குறட்பாக்களை முழுமையாக அறத்திற்கு கொடுத்த கவிஞனுக்கு தெரியாத அறத்துப்பால் முக்கியத்துவத்தை பற்றி? சிறப்பு எனும் செல்வமும் மீனும் அறத்தின் உட்வாங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். இக்குறளே நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகின்றது. அறம்தான் சிறப்பை ஈர்க்கும், செல்வத்தையும் ஈர்க்கும். ஆகையால் உயிர்க்கும் அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? எழுதிய கவியே கூறிவிட்டார். உயிர்க்கும் அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது?
அதிகாரம் 5 சொல்கின்றது, இன்பத்திற்கு அடிப்படையானது அமைகின்றது இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைவதே அறம்தான். வாழ வேண்டும் அறத்துப்பாலின் கீழ் ஒழுகி நாம் இன்பத்தையும் பொருளையும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் பொய்யாமொழி புலவன் கவிஞர் சொல்லிவிட்டார். அவனின் நூலை பின்பற்றும் நாங்கள் எவ்வாறு அறத்தை பின்போக்கலாம்? அறம்தான் என்றுமே சிறந்தது. மானுட மேலாண்மை என்று நாங்கள் பார்க்கும் போது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படுவான். வாழும் போது மட்டுமல்ல, நாம் இறந்த பின்னும் எமது சிறப்பை எடுத்து கூறுவது நாம் பின்பற்றும் அறமே என்பது மிகையாகாது. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறிகளில் நின்று வாழ்கின்றவன் தான் வானுரையில் தெய்வ முறையில் வைக்கப்படுகின்றான். தெய்வத்தை நாம் வணங்கும் போது தெய்வத்திற்கு சரிசமமாக ஒரு மனிதன் இறந்த பிறகு நாம் வழிபடுவோமானால் அவன் பின்பற்றிய அறமே அதற்கு காரணமாக அமைகின்றது. அதிகாரம் 15 படி பிறனின் விளையாமை என்ற தலைப்பின் கீழ் குறள் 142, குறட்பா 147, குறட்பா 150 மூன்றுமே இன்பமான இல்வாழ்க்கைக்கு அறமே அடிப்படை என வலியுறுத்துகின்றது. எந்த தரப்பு விவாதிகள் இன்பமாக இருப்பது வாழ்க்கையின் முக்கியத்துவம் என வாதிட வரும் முன் இந்த 3 குறப்பார்களையும் தெளிவாக பார்த்தால் தெரிய போகின்றது, அவர்களுடைய இன்பத்து பாலிற்கு அடிப்படையே எங்களுடைய அறத்துப்பால் தான் என்று. அதிகாரம் 17 குறள் 163 சொல்லுகின்றது, மனித வாழ்வின் மானுட மேலாண்மை அடிப்படையாக அமைவது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றும் அறமே என்பதுதான். மனிதனை நல்லொழுக்கத்தை உடையவனாக மாற்றுவதுதான் சமூக மேம்பாடு. சமூக மேம்பாட்டுக்கும் அறத்துப்பால் தான் நமக்கு முக்கியமாக இருக்கின்றது. தமிழை விடுவோமே, தற்போது கால பகுதியில் அனைவரும் சினிமாவில் கூடுதலாக நாட்டம் கொண்டிருப்பீர்கள். சினிமாவில் எழுத்தாளர்கள் பல்வேறுபட்டவர்கள் இருந்தாலும் சமூக மேம்பாடு தொடர்பான எழுத்தாளர்களும் இருக்கின்றார்கள். சமூகத்தை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக பல்வேறுபட்ட வித்தியாசமான முறையில் பாடல்கள் எழுதுவோரும் இருக்கின்றார்கள். புகழ்பெற்ற VTV கணேஷ் அவர்கள் மன்னிப்பாயா பாடலை முழுமையாக திருக்குறளை தழுவியேதான் எழுதியுள்ளார். மன்னிப்பாயா மன்னிப்பாயா என்று சமூகத்தை பார்த்து அவர் கேட்கும் அந்த பாடலில் பல்வேறுபட்ட வரிகளின் மூலமாக அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் கால் காதலில் வேண்டும் அறம் என்று பல்வேறுபட்ட வரிகள் தொடர்ந்து வருகின்றன. முழுமையாக பாடி காட்டுவதற்கு என்னால் முடியவில்லை. எதிர்த்தரப்பு விவாதிகளுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் பாடலை யூடியூபில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு திருக்குறளின் அறத்துப்பால் எவ்வாறு உதவுகின்றது என்பது பல்வேறுபட்டவர்களுக்கு கேள்வியாக இருக்கலாம். நீங்கள் பிறந்து பாலர் பாடசாலைக்கு செல்லும் போது பாலர் பாடசாலையில் கற்பிக்கப்படும் நல்லொழுக்கங்களின் அடிப்படையில் மற்றவர்களை கண்டால் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுங்கள். அது ஒரு அறம். நாம் நம்மை போல மற்றவரையும் சக மனிதனாக மதிக்கின்றோம் என்பது நாம் எவ்வாறு பட்டவர் என்றதை சமூகத்திற்கு காட்டுவதற்கான அறம். பாடசாலையில் கற்பிக்கப்படும் முதலாவது நல்லொழுக்கம் சார்ந்த நூல் அறம் செய்ய விரும்பு 6வது தினம் என தொடங்கப்படுகின்றது. அகராதி வரிசையிலும் அறத்திற்குத்தான் முதலுரிமை தருகின்றார்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் முதலுரிமை தந்த அறமே என்றும் சிறந்தது. நடுவரே ஆரம்பத்தில் சொல்லிவிட்டார், அறம் தான் தொடங்க வேண்டும் என்று. அறம் தான் தொடங்க வேண்டும், அறம் தான் ஆதித்தரமானது. அறத்துப்பாலின் அடிப்படையில் தான் பொருட்பால் இன்பப்பால் அனைத்துமே வருகின்றன. அறமின்றிய பொருள் அறமின்றிய இன்பம் உப்பில்லா பட்டணத்திற்கு சமம் என வாதித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தட்சாயினி, அருமையான உரை, அழகாக பேசினீர்கள், மிக சரளமாக பேசினீர்கள். இந்த மனப்பாடம் செய்து வந்த உரை இல்லாமல் நீங்கள் இயல்பாக பேசுகின்ற உரையாக அமைந்ததை நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்ல உச்சரிப்பு, நல்ல தமிழ், மிகச் சிறப்பு. அதே வழியில் ஆழமான கருத்துக்களையும் முன்வைத்தீர்கள். குறிப்பாக எல்லா நிலைகளிலும் அறம்தான் அடிப்படை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பொருட்பாலில் வருகின்ற பல்வேறு செய்திகளாகட்டும், இன்பத்து பாலாகட்டும், எல்லா நிலைகளும் மானுட நடத்தையை செப்பம் செய்வது, அந்த அடிப்படையில் அதற்கான ஒழுங்கை வகுத்து கொடுப்பது அறத்துப்பால் என்பதே மாற்று கருத்துக்கள். அல்லது அடுத்து நாங்கள் செல்வோம் பொருள்பால். அதாவது திருக்குறளில் 2வது பாலாக இருப்பது பொருட்பால். இந்த பொருட்பால் என்று பொருள் என்று ஏன் அதற்கு அதிகாரம் வந்தது என்று பலரும் கேட்பார்கள். அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் வேண்டும். சொல்வார்கள் ஆங்கிலத்திலே மீனிங்ஃபுல் லைஃப், அதாவது பொருள் பொதிந்த வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை பொருள் மிக்கதாக அமையும். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதுதான் பொருள். அதான் பொருள் அதிகாரம். பொருள் அதிகாரம் என்பது பொருளை சேர்ப்பது. பொருள் என்றால் பணத்தை சேர்ப்பது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது என்கின்ற அந்த பொருளை எல்லாம் எப்படி சேர்ப்பது
என்று என்பதல்ல அந்த அதிகாரத்தினுடைய உட்பொருள். அதாவது பொருளதிகாரம் என்பது வாழ்வின் பொருள். வாழ்க்கை பொருள் மிக்கதாக அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விளக்கத்தை தருகிறது உங்களுக்கு இந்த பொருளதிகாரம். இப்பொழுது பிரசன்னியா நீங்கள் உங்கள் வாரத்தை தொடங்கலாம். 4 நிமிடங்கள். ஏற்கனவே அறத்துப்பாலில் வந்து பேசியவர் சரவடியாக பல விடயங்களை பேசி போயிருக்கிறார். அவருக்கு நீங்கள் உங்கள் கருத்தை வலிமைப்படுத்துவது அவரது கருத்தை நீங்கள் மறுத்து பேசலாம். பேசுங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ. இந்நிகழ்விலே பாரதி போன்று வீறு கொண்டு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களையும் வள்ளுவம் அமைப்பினரையும் தமிழ் சொந்தங்களையும் விவாதத்தில் பங்கு பெற்ற ஏனைய சகாக்களையும் கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் நம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்கி தொடங்குகின்றோம். முதல் உரிமை கொடுத்ததற்காகவே அறம்தான் சிறந்தது என்று வாதிட்ட தாட்சாயினியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் நகைச்சுவையாக இருக்கின்றது. அறமா பொருளா என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தால் பொருள்தான், அதாவது பொருள் நம்மள்கிட்ட எப்பவுமே இருக்கணும். நம்ம படிக்காத ஒரு முட்டாளாக இந்த உலகத்துல இருந்தாலுமே நம்மளோட கையில பொருள் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். செல்வம் இல்லை என்று சொன்னா அவருடைய மனைவி கூட அவளை விரும்ப மாட்டாளாம். ஆகவே பொருள்தான் எப்பொழுது சிறந்ததாக காட்டப்பட்டுள்ளது. செல்வம் தான் உண்மையான பொருளாக மதிக்கப்படுகின்றது. முதலில் போய் பொருளை சம்பாதி, மற்றையது பிறகு பார்க்கலாம் என்று ஔவையார் கூட கூறியிருக்கின்றார். படிக்காதவன் பொருளுடன் இருந்தால் அவன் தீய விடயத்தை கூறினால் அதனை சரி என்று கூறுவதற்கு 4 பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என்றால் இந்த உலகம் விரும்பும் பொருளினை கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பசி வரும், நல்ல உடை தேவைப்படும். குடும்பம் என்று வருகின்ற போதிலே அவர்களுக்கு பாதுகாப்பு, வருமானம் என்று பல வகையிலும் பணம் தான் தேவைப்படுகின்றது. ஆகவே அறமா இன்பமா என்று பார்க்கும் பொழுது பொருள்தான் முக்கியம். ஒரு மனிதன் என்னிடம் கூடாதது வறுமை. வறுமை வந்தால் சபையில் செல்வதற்கு கூட நிச்சயமாக இருக்கும். எவ்வளவோ பெரிய வீரனாக இருந்தாலும் அவனுக்கு வீரம் குறையும். வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாலும் பட்சமாக இருக்கும். அறமும் இன்பமும் வாழ்க்கையில் ஆனால் பொருளை வாழ்க்கைக்கு வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஆகவே பொருள்தான் முக்கியம். சரி, என்றால் உங்களுடைய சத்தம் தெளிவாக கேட்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதுதான். நீங்கள் பல காரணங்களை வைத்து பொருள் முக்கியம் வந்தீர்கள். நான் சொன்னதை போல் அந்த ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் வாழ்வதற்கான பொருள் என்பது அல்ல இது நாங்கள் வாழ்க்கையின் பொருள் என்பதுதான் என்னுடைய உள்ளர்த்தம். இருப்பினும் அடிப்படை சில கருத்துக்களை முன்வைத்தீர்கள். நன்றி. அடுத்து நாங்கள் அழைக்க இருப்பது புதூர் கதிரவெளி பகுதியில் இருந்து அந்த அணிக்கு தலைமுறையாக வருகின்றார் நிரோஜினி பேச இருப்பது இன்பத்துப்பால். அதாவது ஒரு ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அன்பு. அதை எவ்வாறு அதை நாங்கள் ஒழுங்குபடுத்தினால் சிறந்த வாழ்க்கையை அடையலாம் இல்லையா? இது மிக அடிப்படை. எல்லா உயிர்களுக்கும் வருகின்ற இயல்பான உணர்வு. அந்த உணர்வை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதாவது தவறான வழிகளுக்கு செல்லாமல் அதை ஒழுங்குபடுத்தி சீராக நாங்கள் அந்த உணர்வை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்கிற போது வாழ்க்கை மிக இன்பம் உள்ளதாக அமையும். அதை உணர்ந்து அதில் வரக்கூடிய இடர்களை, சவால்களை எதிர்கொண்டு எப்படி அதை வெற்றிகரமாக முடிப்பது என்பதைத்தான் வள்ளுவர் அதிகாரத்தை சொல்லியிருக்கு. இந்த வகையிலே இப்பொழுது நிரோஜினி, நீங்கள் ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அருளானந்தம் நிரோஜினி. நான் புதூர் கிராம செயற்பாட்டாளர். தெள்ளு தமிழரை சின்னல் சிறு இரண்டடிகள் அள்ளும் தோறும் சுவை உள்ளும் தோறும் உணர்வு என்று குரல் தந்த வள்ளுவனுக்கு புகழ் தருகின்ற நோக்கத்தில் இன்று காணும் பொங்கலை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி 2 பேரும் அழகாக பேசி உட்கார்ந்திருக்கின்றார்கள். சற்று சிந்தியுங்கள். இல்ல, காணும் பொங்கலுக்கு வருகிற இந்த அனைவரும்
நடுவர் அவர்கள் வந்தவுடனே சொன்னார் இன்பத்து பாலை தொடங்குவோம் என்று. வீட்டிலிருந்து வரும்போதே அவரது மனைவி அழகாக சொல்லி அனுப்பியிருக்கின்றார் போல. போய் அழகாக கதைத்து கொஞ்சம் தளவி அவரை அணித்தாலோ என்னமோ. நடுவர் வந்தவுடனே இன்பத்து பாலை கூறி இன்பத்து பாலின் முக்கியத்துவத்தை அழகாக கூறியிருந்தால் அது எதிரணிக்கு விளங்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். வந்தவுடனே நடுவரையே திசை திருப்பியதுதான் இன்பத்து பால். அந்த அளவுக்கு மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துள்ளது இன்பத்து பால் தான் என்றதை நான் வலியுறுத்த இந்த இடத்தில் வருகை தந்திருக்கின்றேன். மனிதன் அவனது வாழ்க்கை தொடங்குவது இல்லறத்தில் தான். அவன் காதல் கொள்கின்றான், நட்பு கொள்கின்றான். அங்கு தவிப்பு ஏற்படுகின்றது, காதல் ஏற்படுகின்றது. எதிரணி சொல்லியிருந்தார் திரையுலகம் சீரழிக்கிறது அப்படி இப்படி சில கருத்துக்களை கூறியிருந்தார். இருந்த போதிலும் யோசித்து பாருங்கள், இதில் இருக்கின்றவர்கள் திரையுலகத்தில் காதல் இல்லாத பாடலே இல்லை. ஒத்துக்கொள்கின்றீர்களா நடுவர் அவர்களே, ஏனையவர்களே? சினிமாவில் காதல் பாட்டு இல்லை என்றால் யாரும் அந்த இடத்தில் இருந்து சினிமாவை பார்க்க மாட்டார்கள் நடுவர் அவர்களே. அந்த அளவிற்கு மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து காணப்படுவது அறமோ பொருளோ இல்லவே இல்லை, இன்பத்து பாலேதான் என்று அழுத்தி கூற வந்துள்ளேன் நானும் எனது அணியினர். சரி, நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன், எல்லார்ட்டையும் கேட்கிறேன். திருக்குறள் எழுதிய முதலாவது குறள் என்ன? யாராவது சொல்லலாம், தெரிந்தார்கள் கை உயர்த்தி காட்டலாம். திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதிய முதலாவது குறள் என்ன? நடுவர் அவர்களும் சொல்லலாம், ஏனையோரும் சொல்லலாம். என்ன தெரியாத? யாருக்கு தெரியும்? முனிசில் போயிருக்கார்கள் அனைவரும். எதிரணிகர் கூட நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. யாராவது சொன்னீர்களா? திருவள்ளுவர் எழுதிய முதல் அதிகார குறள் என்னண்டு? யாருமே சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்று எனக்கு புரியவில்லை. எதிரணிகளும் சொல்லவில்லை. சபையில் உட்கார்ந்திருப்பவர்களும் திருவள்ளுவரின் முதல் குறள் என்னவென்று தெரியாமல் இருக்கார்கள். மனவேதனையாக இருக்கின்றது நினைத்தார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு என்று திருவள்ளுவர் சொன்னார். அதுவும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியும். எனக்கு தெரிந்த அளவுக்கு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று முதல் குறள் அனைவருக்குமே தெரியும். ஒரு நர்சரி பிள்ளையை சொன்னாலும் சொல்லிடும். ஆனால் திருவள்ளுவர் கூறிய இன்பத்து பாலின் 1330வது குறளை கேட்டால் தெரியா. இந்த இடத்தில் முதல் குறளும் தெரியா, கடைசி குறளும் தெரியாமத்தான் இன்றைய நாடு போய்கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படிப்பது குறைவாக இருப்பதை நினைத்தால் எனக்கு மனவேதனையாக இருக்கின்றது. கூடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் என்று அழகா சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். அந்த அளவுக்கு காமத்திற்கு இன்பம் தருவது ஊடல். ஊடல் முடிந்தபின் கூடி முயன்பதாம் திருவள்ளுவரின் இன்பத்து பாலை அழகாக கூறியிருந்தார். இப்படி திருவள்ளுவர் இன்பத்து பால் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்று ஆணித்தரமாக கூறியிருந்தார். சரி, நான் ஒன்று கேட்கிறேன், என்னத்துக்காக பொருள் தேடுறியல்? என்னத்துக்காக அறவழியில தேடுறியல்? யாருக்காவது தெரியுமா? ஏன் தேடணும்? ஏன் அறத்தை தேடுறீங்க? ஏன் பொருளை தேடுறீங்க? என்னத்துக்காக தேடுறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? எல்லாமே இன்பத்துக்கு தான் தேடுறீங்க. வேற ஒன்றுக்குமே தேவையில்லை. நம்ம கணவனும் மனைவி பிள்ளை ரெண்டு வாழணுமா, நல்ல வாழத்துக்கு அதுக்குத்தான் தேடுறீங்கன்றதை விளங்காமலே அறத்தை படிக்கின்றார்கள், பொருளை பற்றி கூறுகின்றார்கள். அதே மாதிரி சினிமாவில் எத்தனையோ கவிஞர்கள் காதல் பாட்டு இருக்கின்றார்கள். அதில் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணும் காதல் கொள்ளும். அதுதான் இன்பத்து பால். நானே ஆரம்பத்துல எனக்கு இன்பத்து பால் என்னன்னே தெரியா. நான் நினைச்சு என்ன தெரியுமா இன்பத்து பால் என்றா? கணவன் மனைவி கல்யாணம் கட்டுவாங்க, திருமணம் முடிப்பாங்க, உடல் உறவுல ஒண்டா இருப்பாங்க, பிள்ளையை பெத்தெடுப்பாங்க. இதுதான் காமத்து பால் என்று நானும் இவ்வளவு நாள் நினைத்தேன். ஏனென்றா பாடசாலையில சொல்லி தரல. போனோன்னு அறத்து பாலை சொல்லி தந்தாங்க, பொருட்பாலை சொல்லி தந்தாங்க. ஆனா காமத்து பாலுக்கு இடமே கொடுக்கவில்லை.
இப்ப நினைத்தால் மன வருத்தப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். ஏன் எனக்கு காமத்து பாலை பாடசாலையில் சொல்லித் தரவில்லை என்று. ஏனென்றால் அவ்வளவு சுவையான விஷயம் இருக்கின்றது. போய் தேடுங்கள், இப்பவே புக்கை தேடுங்கள், புத்தகங்களை. அங்கு பாருங்கள், காதல், ஒரு ஆணு பெண்ணும் எப்படி காதல் செய்வது, கண்ணும் கண்ணும். இதுல இருக்கிற அனைவரும் காதலித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஒன்று கேட்கிறேன் நடுவர் அவர்களே, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். இதுல இருக்கிறார்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பதவியில இருக்கீங்க, உங்களோட வேலைகளை விட்டு வந்திருக்கீங்க. ஏன் வந்தீங்கன்னு சிந்திச்சு பார்த்தீங்களா? ஏன் வந்தீங்க? இதுல பிசினஸ் செய்யற நோக்கத்துல வந்தீங்களா? பொருளை இட்டிட்டு போமண்டு இல்ல நம்ம நல்ல அறமான ஒரு ஆள் இதுல நிரூபிக்கிறதுக்கு வந்தீங்களா? இல்லவே இல்லை. இந்த மக்களை பாருங்கள் நடுவர் அவர்களே, இந்த மக்களில் உள்ள அன்பு, பற்று, காதல், நட்பு, இதை கவனத்தில் கொண்டுதான் நீங்கள் எல்லாம் இந்த சபையில் காணும் பொங்கலில் உணர்வு பூர்வமாக உறவுகளை சந்திக்கத்தான் இந்த காணும் பொங்கலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கள். இது உண்மை. இதுதான் இன்பத்துப்பால் வலியுறுத்துகின்றேன். நான் கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் நடுவர் அவர்களே. வள்ளுவர் கொடுத்த ஒவ்வொரு இன்பத்துப்பால் அடிகளையும் வடிவாக தொகுத்து கவிஞர்கள் வடிவ பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பாடலை பாடி காட்டுகின்றேன். கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர் பாயுதே, சொல்லாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்புரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண்பாவை கண்கள் ரெண்டும் கொல்லாமல் கொல்லுதே. அப்படி நடுவர் அவர்களே, எந்த அழகா தமிழ் மொழியை கூறுகிறார். லகர வரிசைகளை பாருங்கள். கொல்லுங்கள் கல்லூர் என்றக்குள்ள எந்த இல் வரும், உள்ளூர் என்பதில் எந்த இல் வரும் என்று அழகாக நகர வரிசைகளை ஆணித்தரமாக இன்பத்து பாலை மட்டும் அவர் எழுதவில்லை. இன்பத்து பாலில் ஒவ்வொரு சொற்பதமும் தமிழில் எழுதியுள்ளார் திருவள்ளுவர். அந்த ரீதியில் திருவள்ளுவரை நான் போற்ற வேண்டும், அனைவரும் போற்ற வேண்டும், போற்றி தழுவ வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக நான் கூற விடயம் என்னவென்றால், எனது நிஜமான வாழ்க்கையை சொல்கின்றேன். நாங்கள் 5 பேர். பொருள் இல்லை, பண்டமில்லை. ஆரம்பத்தில் எனது தாயும் தந்தையும் நல்ல காதலை வளர்த்தார்கள், அன்பை பரிசளித்தார்கள். அன்பை பரிசளித்தால் 2 பேரும் புரிந்துணர்வாக அன்பாக வாழ்ந்தார்கள். அவர்கள் நினைக்கவில்லை நம்மளுக்கு பொருள் இல்லை, வீடு இல்லை, பண்டம் இல்லை, நமக்கு இந்த 5 குழந்தைகளும் தேவையில்லை என்று அவர்கள் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை. அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை தான் என்னை இந்த அளவுக்கு பேச வைப்பதில் என்பது நான் எந்தவித ஐயமும் கொள்ளவில்லை நடுவர் அவர்களே. அந்த அளவுக்கு அவர்களின் ஒன்னிய காதல் என்னை இந்த இடத்துக்கு பேச வைத்தது. அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவுதான். இப்ப சரி, நான் ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்களே. களைத்து வாரம், அங்க போய் பொருள் தேடுறோம், இங்க போய் பொருள் தேடுறோம், கோயில்ல போய் நான் அறத்தில் சிறந்தவன், ஒழுக்க வழியாகத்தான் பணத்தை சேர்க்கிறேன், நான் நல்லவன் கெட்டவன் சொற்பொழிவு 1000 மாற்றுவாங்க, மேடை ஏறி பேசுவாங்க. ஆனால் வீட்டை வந்ததும் மனைவிக்கு அடங்கி போயிருக்கும் கணவன்மார் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அதில் எனது தந்தையும் ஒருவராக நான் கூறுகின்றேன். அப்படி வார தந்தைக்கு மனைவி சொல்லுவான்னு சில மனைவி சொல்லுவா, இன்றைய உழைப்பு உனக்கு எவ்வளவு கேட்டாள் என்று சொன்னால் கணவன் மனம் சுழித்து போற. அங்கதான் சில பிரச்சனை பிரிவுகள் ஏற்படுங்க. ஏன் அது ஊழல், அது ஊழல். ஒரு மனைவி தன் கணவனிட்ட எவ்வளவு சம்பளம் எவ்வளவு கொண்டு வந்தா என்று கேட்பாள். கேட்கல அவங்களுக்கு சின்ன ஒரு விவாதம் வருது. நம்ம எல்லாம் அதை என்ன நினைக்கிறோம், சண்டை என்று நினைத்தால் பிழை. அது சண்டை அல்ல, அதுவே ஒரு ஊழல். எவ்வளவு காசு அவ கேட்கக்குள்ள இவ்வளவுதான். இவ்வாறு இல்லற வாழ்க்கை, காதல், அன்பு, நட்பு என்று வள்ளுவர் கூறிய இந்த இல்லற இன்பத்து பால்தான் சிறப்பு என்று கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி ரோஜினி. மிகுந்த உணர்வுபூர்வமாக இன்பத்து பால் பற்றி கூறினீர்கள். நல்ல விடயம். நான் கூட கற்கின்ற காலத்தில் யோசித்ததுண்டு. இவர்கள் நாங்கள் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்தில் இன்பத்து பாலை பாடமாக வைத்திருக்கலாம் என்றால், அந்த வயதில் தான் அந்த உணர்வுகள் கண்ணா பின்னாண்டு அலை பாய்கின்ற காலம். அந்த காலத்தில் நமது உணர்வை ஒழுங்குபடுத்த எப்படியெல்லாம் நாங்கள் காதல் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு திருக்குறள் வழிகாட்டுகிறது. அதே பள்ளியில் ஒரு பாடமாக வைத்திருக்கலாம் என்று நான் கூட நினைத்ததுண்டு. கருத்துக்களை முன்வைத்தீர்கள். அதாவது மனித வாழ்வினுடைய அடிப்படை என்பது அல்லது நிரந்தர மகிழ்வு என்பது
காதல், கணவன் மனைவி உறவிலே தங்கி இருக்கிற விடயத்தை திருக்குறளை மேற்கோள் காட்டி கூறியிருந்தீர்கள். நல்லது, நன்றி உங்களுக்கு. நாங்கள் இப்பொழுது இரண்டாம் சுற்றுக்கு செல்ல போனோம். இரண்டாம் சுற்று என்பது ஏற்கனவே அணியில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் பேச வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 3 நிமிடங்கள், அதிக நேரம் இல்லை என்றால் 9 பேர் பேச போகிறீர்கள். நேரம் அதிக நேரம் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் நேரத்தை மட்டுப்படுத்தி இருக்கின்றோம். 3 நிமிடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தரப்படும். அந்த வகையில இப்போது அறத்துப்பால் தொடர்பில் அனைவருக்கும் வணக்கம். நான் கருங்காலச்சோலையிலிருந்து கேதீஸ்வரன் தயாவதி. திருக்குறளில் அறம் என்பதுதான் பெரியது என்பதை வலியுறுத்தி கூறுவதில் பெருமிதம் அடைகின்றேன். எதிர்த்தரப்பு விவாதியை நினைக்கும் போது மிகவும் கவலையாக உள்ளது. எங்கள் தரப்பு விவாதியை பார்க்க நகைச்சுவையாக உள்ளது என கூறிய எதிர்த்தரப்பு விவாதி வள்ளுவரையே பிழை என்கிறாரா? அறத்தையே முன்னுரிமைப்படுத்தியது எங்கள் தலைவி இல்லை, கவிஞர் வள்ளுவரே. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும். பிறர் மேன்மை கண்டு பொறாமை புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை இவை தடைப்படும் போது வரும் கோபம், கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் இந்த 4ஐயும் விலக்கி தொடர்ந்து செய்யப்படுவது அறம். மனித வாழ்க்கை மாட்சியுற மனிதன் மனிதனாக வாழ தெய்வ நிலை எய்த அவன் எண்ணங்களையும் உள்ள உணர்ச்சிகளையும் முறைப்படுத்தி நிறைப்படுத்தும் இயக்கும் இயற்கை பேராற்றலே அறமாகும். அறத்துப்பாலில் கடவுள் உண்மை கூறப்பட்டு சமய சார்பற்ற அறம் போதிக்கப்படுகிறது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அன்பு நெறி அறமே பெரிதும் வலியுறுத்தப்படுகின்றது. குறள் இந்த அறம், பொருள், காமம் என்பனவற்றுள் அறம் வழக்கமாக முதலில் வைத்து பேசப்படுகிறது. இயல்கள் என்று அழைக்கப்படும் 4 சிறு பகுதிகளாக முதலில் பாயிரம், அடுத்து இல்லறம், துறவறம், கடைசியில் ஊழ் என அறத்துப்பால் உள்ளதாக திருவள்ளுவ மாலை மூலமும் உரை செய்தவர்கள் மூலமும் அறிகிறோம். மனிதனையும் சமுதாயத்தையும் செந்நெறிப்படுத்தும் ஒழுக்க நெறி அறம் எனப்படுகிறது. அறம் குறிக்கும் பொருள்கள் பலவனிலும் நற்பண்பு அல்லது ஒழுக்கம் என்னும் பொருளிலேயே பெரும்பாலும் அது வழங்கி வந்துள்ளது. குறளிலும் அப்பொருளே மேற்கொள்ளப்பட்டது. வரைவிலக்கணம் கூற முடியாத அறத்திற்கு வள்ளுவர் சில சொற்களால் மிக சீரிய முறையில் இலக்கணம் கூறியுள்ளார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண், அதாவது உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருத்தலே அறமாகும் என்ற மாட்சிமையான குறள் தந்தார். அறம் என்ற சொல்லிற்கு வடமொழியில் தர்மம் என்பது, ஆங்கிலத்தில் இதற்கு பொருளோ வரைவிலக்கணமோ கிடையாது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி உங்கள் கருத்துக்கு. மீண்டும் அறத்தை வலியுறுத்தியிருக்கிறீர்கள். அடுத்து பொருள் என்ற தலைப்பில் தனிஷ்கா. திருக்குறள்ல முப்பாக்கள்ல இருப்பது பொருளாகும். உலகத்தில் அனைத்து பொருட்களானவை சொல்லுகின்றார். திருச்சொல்வர் பொருட்களை பல வகையாக அந்த வகையில பார்த்தோம்னா ஆயிரவியல், இந்தரவியல், புலியியல், வெற்றியல், சுமைத்தியல், அரசியல், கலையியல், நட்பியல், குடியியல், களரியியல், கட்சியல் என பல்வேறு வகையாக உள்ளார். அந்த வகையில பார்த்தோம்னா பொருள் எத்தனை வகையாக வகுத்தாங்கிறத நிறைய உள்ளார். அந்த வகையில என குறிப்பிட முடிகிறது. அது இது வாழ்க்கையில பொருள் சம்பாதிக்கவும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு இது அமைகின்றது. இது குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருட்கள் அவசியமாக உதவுகின்றது. இது அரசியல், வாணிபம், போர், நட்பு, பண்பாட்டு வளர்ச்சி போன்றவை இதுல கூறப்பட்டிருக்கிறது. பொருட்பாட்களுக்கு எல்லாம் பொருள்ல எல்லாம் அடங்குகின்றது. அறம் தான் மேலானது, இன்பத்துக்கு மேலானது என கூற முடியாது. பொருள் ஒரு நல்ல மேல ஓங்கி காணப்படுகின்றதையும் முடிக்கிறது. கண்காணிச்சலை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றார், மனிதனின் அத்தியாவசியத்துக்கு தனி மனித ஒழுக்கமே சிறந்தது, அதாவது அறமே சிறந்தது என குறிப்பிட்டிருந்தார். அறம் மட்டும் சிறந்தது இல்லை,
வாழ்க்கையில பொருள் சிறந்தது என குறிப்பிட முடிகிறது. வாழ்க்கையில் பொருள் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். முதல் முதல் வரிசையில நிற்பவர்கள் அரசுகளில் நிற்க முடியாது என்று குறிப்பிட முடிகிறது. ஒருவர் என்ன பொருள் சொல்றவர்கிட்ட அறம் இருக்காது, அறம் இருக்கிறவர்கிட்ட பொருள் இருக்காது. இன்னும் காப்பல் அவர்கிட்ட அறம் இருக்காது, அவர் தீயங்களில் எல்லாம் போவாரு. அந்த வகையில முதல் வரிசையில இருப்பவர்களுக்கு தான் அறம் இருக்கும் என்று கூற முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் பொருள் இருக்கிறவர்களுக்கிட்டையும் அறம் இருக்கும் எனவும் கூற முடியும். தொழில் பழக்கம் சுற்றுச்சூழல் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதுல அறம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். சொத்து பழக்கம் சுற்றுவாளர்கள் அந்த குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தொழில் பழக்கம் என்பது அந்த சுற்றுக்கு போகக்குள்ளையும் ஒருவரின் நெற்றில ஒரு காசி வச்சு அனுப்புவாங்க. அது பொருட்கள் முக்கியமாக அமையுங்கிறதை தவிர அறமோ இல்ல, அவருடன் அறம் எப்போதும் கூட போவதே இல்லை. அதாவது வாழ்க்கையில அவசியம் சொல்றாங்க. அப்படி அவசியம் இருந்தாலும் பின்னத்துல ஆனா பொருள் முக்கியம். இசு வாழ்க்கையில இருந்தது பொருள் இல்லாமல் வேறு இல்லை. அன்பு காதல் என்பன வாழ்க்கையில முக்கியம் என்று என அதாவது காமத்து பாலில முக்கியம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனா வாழ்க்கையில பொருளும் முக்கியம் என்பது அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றேன். உங்கள் நேரம் நிறைவடைகிறது. காதல் உணர்வு அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது காமத்துக்குள்ள குறிப்பிட்டிருந்தார்கள். காதல் உணர்வு இருந்ததாலதானா அவங்களுக்கு பொருள் தேவையில்லையா, பணம் தேவையில்லையா, ஒன்றும் இல்லையாமல் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனா பொருளும் இருந்தால்தான் அந்த காதல் உணர்வு, குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும் என்பதையும் இதை குறிப்பிட்டுக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்தனர். நன்றி நன்றி. அடுத்து இன்பத்துப்பால் என்ற தலைப்பில் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே கொண்டு வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவனை வாழ்த்தி கொண்டு எனது வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு நான் இந்த வாதத்தை தொடங்க வந்திருந்தேன். இன்பத்துப்பால் பற்றி திருவள்ளுவர் 25வது அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். அதில் ஒரு குறளாக எனை தொன்று எனிதன் காமந்தான் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று ஏல். பொருளாக தாம் விரும்புபவரை பிரிவிலும் நினைத்தால் பிரிவு துன்பம் வராது. அதனால் என்ன ஆனாலும் சரி காதல் இன்பமானது. என்னதான் ஒருவனுக்கு பொருளும் அறமும் இருந்தாலும் இன்பம் என்பது ஒரு முக்கியமானது ஒன்றாகும். ஒருவன் பிறக்கும் பொழுது பொருளோடையும் அறத்தோடையும் பிறப்பதில்லை. ஒருவன் பிறக்கும் பொழுது தனது தாயுடன் அன்பு காட்டிதான் பிறகின்றான். ஏனென்று சொன்னால் இன்பம் என்பது அன்பு மகிழ்ச்சி என்றும் பொருள் தருகின்றது. ஒருவனின் வாழ்க்கையில் 4 படிநிலைகள் குறிப்பிடப்படுகின்றது. பிரம்மச்சரியம், வானரம், இல்லறம், துறவரம். இதில் இல்லறம் முக்கியமானது ஒன்றாகும். மனிதன் இதுல இல்லறத்தில் தான் இன்பத்தினை பெறுகின்றான். இவ்வுலகில பல்லாயிரக்கணக்கான கவிஞர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இயற்றினாலும் அந்த பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் ஒரு வரியாவது காதல் வரி இல்லாத பாட்டே என்று இல்லை என்று கூறலாம். எமது எதிர்த்தரப்பினர் கூறினார்கள், குழந்தை பிறந்தவுடன் அறம் செய்ய விரும்புகின்றுதான் தாய் தந்தையை குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக ஒரு தாய் தந்தை இல்லை என்று சொன்னால் அறமும் பொருளும் எங்கிருந்து வந்தது? நீங்க சொல்லும்படி பார்த்தால் அறத்துக்கும் பொருளுக்கும் விளக்கம் தந்த வள்ளுவர் தான் இன்பத்துப்பாலுக்கும் விளக்கம் தந்து கூறுகின்றார். இதுல ஒரு பாடலாக 2 வரிகளில் திருக்குறள் இருந்திட காரணம் இருக்கிறதே, கணவன் ஒரு வரி மனைவி ஒரு வரி அர்த்தம் கிடைக்கிறதே, யார் பெரிதென்ற எண்ணங்கள் வேண்டாம் சிந்தித்து பாருங்களே, சரிசமமாயுள்ள தூண்கள் தானே நிற்கும் கோபுரங்கள். இப்படி என்று திருவள்ளுவர் காதலை பத்தி குறிப்பிட்டிருந்தார். அப்ப என்னதான் பொருளும் அறமும் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இன்பம் முக்கியமானது. ஒரு பிறக்கும் பொழுதும் சரி இன்பத்தோடு தான் பிறக்கின்றான் என்று கூறி நன்றி. நன்றி. இப்பொழுது நன்றி கபில்ராஜ். இப்பொழுது மூன்றாம் சுற்று என்பது அங்கே உள்ள 3வது பேசக்கூடியவர்கள் பேசுகின்ற நேரம் இது. அவ்வகையில் இப்பொழுது அறம்தான் சிறந்தது அல்லது அறம்தான் மனித வாழ்விற்கு உகந்தது என்ற வகையிலே திவ்யா. அனைவருக்கும் வணக்கம். அற ஆளி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.
அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. எப்போதுமே அறமில்லாதவன் எந்த செயற்பாட்டிலும் முன்னுக்கு வர முடியாது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். அதனைத் தொடர்ந்து நிரோதினி அவர்களின் எதிராளி அவர்களின் நினைப்பில் ஏதோ பிழை இருக்கிறது என நினைக்கின்றேன். நடுவர் கூறியது இன்பத்துப்பால் முதலில் தொடங்குவோம் என்று அல்ல. அவர் கிராமத்தையே முன்னுரிமைப்படுத்தி கூறினார். அதன் பின் அவர்கள் எடுத்த தலைப்பு இன்பம் என்பது அறிந்த பின்புதான் இல்லை அறத்தை தான் முதலில் தொடங்க வேண்டும் என கூறினார். அதை தயவுசெய்து கிடைத்துக் கொள்ளவும். அதே போன்று பிரசன்யா அவர்கள் கூறினார், அறம் கல்வியை மட்டும் சார்ந்தது அல்ல. அவர் கூறியது கல்வி இருந்தால் மட்டும் போதாது என்று. அறம் என்பது கல்வியை மட்டும் மையப்படுத்தியது அல்ல. அறநெறி வாழ்வு என்றது ஒழுக்க நெறியை போன்றது. அதை பின்பற்ற அவர் கூறிய இன்பத்திலும் சரி பொருளும் சரி எந்த பயனும் கிடைக்காது. இதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விருந்தோ பற்றி கூறினார்கள். விருந்தோம்பலுக்கு அறம் தேவையில்லை என்றார்கள். அதே போல சினிமா பாடலில் காதல் இல்லாமல் பற்றி எழுதியுள்ளவர் அறமில்லாத காதலை பற்றி எழுதியுள்ளாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வாறு அறமில்லாத காதல் ஒருவர் ஒருத்தி என்ற காதல் இல்லாமல் ஒருவர் பல பெண்கள் ஒருவர் பல ஆண்கள் அவ்வாறு இருக்கும் காதல் எவ்வாறு நிலை பெறும் என்று எனக்கு புரியவில்லை. கவிஞர்கள் எழுதிய பாடலில் ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதான் எழுதியுள்ளார்கள். இப்போது மாணவர் கூறியபடியும் கணவன் ஒருவரி மனைவி ஒருவரி இருவர்கள். ஆனால் இப்போது சமுதாயத்தில் அறமில்லாத காதல் எல்லாம் எவ்வாறு சீரழிக்கின்றது என்று நான் கூறி மற்றவர்கள் தெரிய வேண்டும் என்று. குடும்பத்தில் அறமில்லாத குடும்பத்தில் இன்ப வாழ்க்கையில் குடித்துவிட்டு அடிப்பதும் பெண் பிறருடன் தொடர்பில் இருப்பதும் எவ்வாறு குடும்பத்தை சீரழிக்கின்றது என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கையில் அறமில்லாத இன்பமும் அறமில்லாத பொருளுமே சிறந்தது என்று வாதிடுவது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. இன்பமா இல்லற வாழ்க்கையை தொடங்கினாலும் பொருளை ஈட்டினாலும் அறமில்லாத வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு குப்பை மாடு போன்றது என்பதை பல அறிஞர்கள் கூறியதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு குற்றவாளியான மனிதன் தான் குற்றவாளியாக நிற்கும் சந்தர்ப்பத்தில் அவன் ஈட்டிய பொருளோ இன்பமோ இல்லற வாழ்க்கையோ அவனுக்கு துணை நிற்காது. அவன் நன்னறியில் செயற்பட்ட அறவழியே அவனுக்கு துணை நின்று அவனை வெளிவர அவன் குற்றவாளி என நிரூபிக்க உதவியாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். திருக்குறள் அறம்பொருள் இன்பமாக்கி இருந்தாலும் முதலில் நமது திருவள்ளுவரே அறத்தை முன்னிறுத்தி தான் மற்ற இதுகளை பின்பற்றுமாறு கூறியுள்ளார். பொருட்பாலிலும் இன்பப்பாலிலும் இருக்கின்ற குறள்களில் அறம் இல்லாத ஒரு குறளும் இருக்காது. நாங்கள் படித்த கல்வியின்படி அதில் அவ்வாறே செயற்படுகின்றது என்பதை நாம் அறிந்துள்ளோம். அதே போன்று எதிர்த்தரப்பு விவாதி கூறினார், முதலாவது குறள் தெரியாமல் இங்கு போட்டிக்கு வந்துள்ளோம் என்று. எங்களுக்கு விவாதம் பற்றிய தீர்ப்பும் அது பற்றிய ஒழுக்க நெறியும் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நாங்கள் அறத்தை பற்றி வாதாடுகிறோம். ஒருவர் வாதிடும் போது அடுத்தவர் அமைதியாக இருந்து அவருடைய சந்தர்ப்பம் வரும்போது கதைப்பதே அறமாக்கும். அதை பின்பற்றியே நாங்கள் அமைதி காத்தோம். அதற்காக முதலாவது குறளை தெரியாமல் அறத்தை பற்றி பெருங்கடலான அறத்தை பற்றி வாதிட நாங்கள் வந்துள்ளது தவறு என்று கூறுவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். நல்லது, உங்கள் நேரமாகிறது. நன்றி. நன்றி திவ்யா. அடுத்து இன்பத்து பால் என்கின்ற தலைப்பில் சபைக்கு தலை வணங்கியவளாக புதூர் கதிரவழி செயற்பாளராக சர்மியா வந்துள்ளேன். பல்வேறுபட்ட தரப்பினர்கள் எமது இன்பத்து பாலை பல்வாறு கூறியிருந்தாலும் அதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவள்ளுவர் அறத்தையும் பொருளையும் திருக்குறள் எழுத வேண்டும் என்ற கட்டாயத்தில் எழுதியிருந்தாரே தவிர அவர் காமத்துப்பாலை உணராமல் எதுவும் எழுதவில்லை. அவர் காமத்துப்பாலை உணர்ந்திருக்கிறார் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைத்துக் கொள்கின்றேன். அறத்தில் திருவள்ளுவர் கூறியிருந்தால் வேண்டுதல் வேண்டாமை இரானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அதே போல் பொருட்பாலில் நல்லவை எல்லா அந்நியவும் தீயவை எல்லாம் நல்லம் செல்வு. இப்படியெல்லாம் சொன்ன திருவள்ளுவர் தான் அறிகிறார் எல்லாரும் என்ற என் காமம் மறுகுண்டு. இதனுடைய பொருள் என்னவென்றால்
பிறர் அறிவில்லை என்று எண்ணுகின்ற என் காமம் தானே அறிவிப்பதாய் ஊர்த்தெருவிற்களில் மயங்கித் திரிகின்றன என்பது திருவள்ளுவருடைய கருத்தாக இருக்கின்றது. இவ்வாறு அறம் பொருள் என முதல் எழுதியிருந்தாலும் கூட பின் வருகின்றவர்களுக்கே சிறப்புரிமை உண்டு என்பதை இத்தருணத்தில் அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாறு பல குறள்களை எழுதியிருந்தாலும் திருவள்ளுவர் எமக்கு ஒரு முன்னுரிமையாளராக இருந்திருக்கின்றார். அறத்தையும் பொருளையும் கூறியிருந்தாலும் கூட காமமும் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான கட்டாயமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பாதையில் ஒரு அறத்தை பின்பற்றுபவனாகவும் அடுத்தது பொருட்களை வைத்திருப்பவனாக இருந்தாலும் அவன் ஒரு தனியான ஒரு பாதையில் செல்லுகின்ற பொழுது சிறு தவறுகள் ஒரு மாரடைப்போ அல்லது ஒரு மயக்கமோ விழுந்தால் கூட அவனை அங்கு அறம் காப்பாற்ற போவதும் இல்லை, பொருள் காப்பாற்ற போவதும் இல்லை. மனிதனுடைய அன்பு பரிவு பாசம் அங்கு காப்பாற்ற போகின்றது. ஒரு மனிதனுடைய அன்பு பாசம் இருக்கின்றபடியினால்தான் அம்மனிதன் வீதியில் விழுந்து கிடக்கின்ற ஒருவரை தூக்கியோ அல்லது வைத்தியசாலையை கொண்டு செல்லவோ முடியும். அவனுக்கு பொருள் இருக்கின்றது, அவனுக்கு அறம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர்கள் அங்கு உதவி செய்ய போவது இல்லை என்பதை இவ்விடத்தில் அறிய தருகின்றேன். அடுத்தது வரலாற்றை எடுத்து நோக்குவோமானால் முன்னாள் அரசர்கள் வீரத்தோடு வாழ்கின்றார்கள், அறத்தோடு வாழ்கின்றார்கள், நீதியை நிலைநாட்டுகின்றார்கள் என பல கருத்துக்களை நாம் பல நூல்கள் புராணங்களில் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதே அரசர்களுக்குத்தான் அரண்மனையில் ஒரு அந்தப்புறம் இருக்கின்றது என்பதை நான் மறந்துவிட்டோம். ஏன் அந்த அந்தப்புறத்தை அமைக்க வேண்டும்? அரசர்கள் நீதியாக வாழலாம், அறமாக வாழலாம், அவர்களுக்கு திருமணம் தேவையில்லை, நீதியை நிலைநாட்டலாம். இவ்வாறு பல கருத்துக்களை பலர் அறிந்திருப்பார்கள். உதாரணமாக தசரத சக்கரவர்த்தி எடுத்துக்கொண்டோமானால் அவருக்கு பல மனைவிகள் இருந்தார்களாம். அவ்வாறுதான் அறத்தையோ அல்லது பொருளையோ நிலைநாட்டி இருப்பவராக இருந்தால் அவர் ஒரு மனைவியை திருமணம் செய்திருக்கலாமே. எதற்காக அவ்வாறு பல மனைவிகளை திருமணம் செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அடுத்ததாக நான் ஒரு பாடலை உங்களுக்கு பாடிக்காட்ட விரும்புகின்றேன். வைரமுத்துவினுடைய கவிதை ஒன்று. இக்கவிதையை உணராதவர்களும் இல்லை, படிக்காதவர்களும் இல்லை, பார்க்காதவர்களும் இல்லை. காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும். இந்த ஒளிவட்டம் இருந்தாலே நாம் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து விடலாம். கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான். உதடுகள் சகாரா பாலைவனமாகும், ஹார்மோன்கள் நைல் நதியாக பெருக்கெடுக்கும். பூமி பூக்கள் எல்லாம் காதலை வரவேற்கும் என வைரமுத்து அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை மண்ணிற்கு வழங்கியுள்ளார். இதனை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என நான் நினைத்துக் கொள்கின்றேன். எமது காமத்துப்பாலில் குறிப்பிட்டிருந்தார்கள், அன்புடையவர்களே உயிர் உள்ளவர்கள், அன்பில்லாதவர்களை எலும்பை தோலால் போர்த்திய உடலை கொண்டவர்கள். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அன்புடையவர்கள் தான் உயிரை கொண்டு வாழ்கிறார்கள் என்பது நம்மளுக்கு இதற்கு விளங்குகின்றது. அன்பு இல்லாமல், காமம் இல்லாமல், பாசம் இல்லாமல் இருப்பவர்கள் எலும்பை தோளால் போர்த்தி கொண்டு வாழ்கின்றார்கள் என எமது காமத்துப்பாலில் ஒரு குறள் ஒன்று இருக்கின்றது. அனைவரும் அதை எடுத்து பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. எதிர்த்தரப்பு அணியினர் நமக்கு கூறியிருந்தார், அறம் இருப்பவரிடம் பொருள் இருக்கிறது, பொருள் இருப்பவரிடம் அறம் இருக்காது என்ற பல கருத்துக்கள் இருந்தது. ஆனால் எவ்வளவு அறத்தை சேர்த்திருந்தாலும், எவ்வளவு பொருட்களை சேர்த்திருந்தாலும், காமம் இல்லாமல், காதல் இல்லாமல், அன்பு இல்லாமல் யாரும் வாழவே முடியாது. இவை அனைத்தும் இல்லாமல் எமது உலகத்திலேயே ஒரு மனிதர்கள் கூட இல்லை. சிறு பிள்ளைகள் ஏன் இளம் வயதிலே திருமணம் செய்கிறார்கள் என யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு இடையிலும் கடவுள் ஒரு காதலை வளர்த்து, அன்பை வளர்த்து, காமத்தை வளர்த்து விடுவதனால் தான் இவ்வுலகத்திலேயே எமது கிராமத்திலேயே பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். சிறு வயதிலேயே திருமணத்தை மேற்கொள்வது இதற்கான காரணம் யோசித்து பாத்தீங்கன்னா இந்த காமத்துப்பால் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. பல நாடுகளிலே கலவி என்பதற்குரிய முன்னுரிமைகளை வழங்கி வருகின்றார்கள். இதற்கான காரணம் என்ன? மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அன்பு, பாசம், காதல், காமம் என்ற அனைத்திற்கும் அடிபணிந்து வாழ்கின்றார்கள் என்பதை இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்விடத்திலே என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். அதோடு எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு 100% இன்பாலே சிறந்தது என கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அத்தோடு இன்னொரு பழமொழியையும் கூறலாமல் இருக்கின்றேன். கண்ணிமையே கடிதம் எழுதும் காலம் இது. அனைவருக்கும் தெரிந்த விஷயம். கண்ணிமையே கடிதம் எழுதும் காலம். இதில் எங்கே அறத்தை பார்ப்பது, எங்கே பொருளை பார்ப்பது, காமத்துக்கு பிறகே அடுத்தது என கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நல்லது. இப்பொழுது பொருட்பால். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்தில் வெளிநாடு என்ற போர்வைக்கு சிக்கி குடும்பத்துடன்
இன்பமாக வாழாமல் இருளை ஈட்டுவதற்காகவே செல்கின்றனர். இதற்கு காரணம் பொருளின் முக்கியத்துவம். இன்பம் என்பது காதல், இருவர் கருத்தொருமித்து ஆதரவு இன்பமாகும். இவ்வாறு இருக்க பணம் இல்லாதவனின் மனைவியே மதிக்க மாட்டாளாம் எனும் போது அவருக்குள் எவ்வாறு கருத்தொருமித்து வாழலாம்? இன்பம் இருக்கும், ஆகவே பொருள் தான் முக்கியம். பணம் இல்லாதவன் அறம் செய்ய முடியாது, ஆகவே பொருள்தான் முக்கியம். அறம் இல்லாதவன் எந்த செயற்பாட்டிலும் வர முடியாது என கூறினார். ஆனாலும் பொருளும் இதில் முக்கியம். ஏனென்றால் வாழ்க்கையில் பொருள்தான் முக்கியம் என்றதை நான் உணர்த்துகிறேன். இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நல்லது, நன்றி. 3 தலைப்புகளிலும் 9 பேர் இப்போது பேசி முடித்திருக்கிறார்கள். பட்டிமன்ற விதிகளின்படி அணி தலைமை ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய நேரம் வழங்க வேண்டும். பொதுவாக பட்டிமன்ற விதிகளின்படி கடைசியாக பேசிய தலைமையினால் முதலில் பேச வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது இன்பத்து பால் தான் மனித மேம்பாட்டுக்கு சிறந்தது என்ற தலைப்பிலே என்ற அணியை தலைமை தாங்கிய நிரோசினி, நீங்கள் இப்பொழுது இறுதியாக உங்கள் வாதத்தை மிகச் சுருக்கமாக முன்வையுங்கள். மீண்டும் ஒரு முறை சபையினருக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்பம்தான் சிறந்தது என்று அறுதியும் உறுதியுமாக கூறி செல்ல வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியினர் பிழிந்த தேங்காய்ப்பாலை மீண்டும் மீண்டும் பிழிந்து கொண்டிருப்பதை கண்ணோடாக காண முடிகின்றது. அவர்கள் நினைக்கின்றார்கள், நடுவர் அவர்களே, முன்னிலையில் இருப்பதுதான் முதலிடம் என்று. அது உண்மைக்கும் ஏற்றுக்கொள்ளாத விடயம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கிருசாம்பாளின் கதை. மோதகம் லைனாக நின்று மோதகம் கொடுத்தார். அதுல பெரிய மோதகம் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் முன்னால் அடித்து ஓடி வந்தார்கள். ஆனால் கிடைத்தது கடைசியாக இறுதியாக வந்த ஒரு பையனுக்கு தான் கிடைத்தது. ஆனால் அந்த மோதகத்தில் பார்த்தால் தங்கம் இருந்தது. ஆனால் எதிரணியினர் குறிப்பிடக்கூடாது, முதல் அணியில் இருந்தால்தான் வெற்றி என்பது. சிம்மாசனம் போட்டிருப்பது எது நடுவர் அவர்களே? அறத்துப்பாலா, பொருட்பாலா, காமத்துப்பாலா? சிம்மாசனம் போட்டிருப்பது இறுதியில் காமத்துப்பாலை என்றதை நான் கூறுகின்றேன். குழப்பமாக இருக்கிறதா? ஏன் நான் சொல்கிறேன் சிம்மாசனம் போட்டிருப்பது காமத்துப்பால் என்று. வள்ளுவன் அறத்தை முதலில் எழுதினான், பொருளை 2வது எழுதினான். 3வது அந்த அறத்திலும் தோத்து பொருளிலும் தோத்து இல்லாமல் திரியும் மனிதனுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காகத்தான் நடுவர் அவர்களே இறுதியாக இன்பத்துப்பாலை கொண்டு எழுதினார். அங்கு வந்து மடிசாய், அங்கு வந்து தோள்கொடன். ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு இறை தேடி செல்கின்றது. இறை தேடி சென்று களைப்படைந்து ஒரு தண்டில் அமர்கின்றது. அங்க பொருள் தேடி, இங்க இறை தேடி. அந்த தங்குமிடம் தான் இல்லறம். இல்லறம் தான் சொல்லுது மனித வாழ்வை செம்மப்படுத்துவது இல்லறம் தான் என்று. நடுவர் அவர்களே, நான் கேட்கின்றேன், நிறைய பேர் நிறைய பதவியில் எதில் இருக்கிறார்கள் வந்திருக்கீங்க, நிறைய உழைக்கிறார்கள் வந்திருக்கீங்க, எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவோ நேர பழுக்கள் இருக்கு. அந்த நேரத்தை தியாகம் செய்து இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கின்றீர்கள் என்றால் என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த மக்களை பாருங்கள். இந்த மக்களில் நீங்கள் கொண்டுள்ள அன்பு, காதல் எல்லாம் தான் காரணம் என்பதை நான் ஆழமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அது மட்டுமில்லை, காமம் என்றாலே அனைவருக்கும் பக்கம். இப்ப நடுவர் அவர்களே, முக்கியமாக நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். புதூர் கிராமத்துல காமத்து பால் தான் உங்களோட தலைப்புன்னு சொல்லித்தாங்க. ஆனா எங்களுக்கு ஆட்கள் இல்ல. கேட்டா எங்களோட புருஷன்மார் விட மாட்டார். போய் நீ கண்ணியம் இல்லாம என்னோதைய கதைச்சி போட்டு வந்துருவா, நீ போயிடாத. இன்னொரு பிள்ளைய கூப்பிட்டோம், படிக்கிற வயசுல உனக்கு என்னத்துக்கு காமத்து பால், போகாதன்னு சொல்லித்தாங்க. ஒன்றும் செய்யவில்லை. 2 பேர் தான், நானும் சர்மியாவும் தனித்து நின்றோம். என்ன செய்வது என்று. ஆனால் நாங்கள் தளரவில்லை. 2 பேராவது நாங்கள் காமத்து பால் இந்த உலகறிய செய்ய வேண்டும் என்றதற்காக தனித்து 2 பேரும் நின்றோம். இறுதியில் காலையில் தான் நடுவர் அவர்களே இந்த பையனை பிடித்தோம், தம்பி எப்படியாவது காமத்து பாலை பற்றி கதையிடா, கூட குடும்ப வாழ்க்கையை எடுத்து அடிச்சு விடுறா, ஏதாச்சும் வருமன்னு சும்மாதான் நடுவர் அவளை கூட்டி வந்தோம். ஆனால் கதைத்தோம், ஏதோ ஒன்றை நாங்கள் கதைத்தோம். இதே இது அறத்தை போல பொருளை போல பாடமாக்குறேன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல இருந்திருக்கோம். மனித உணர்வோட பின்னி பிணைந்ததால் தான் நடுவர் அவர்களே முடிகிறது. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எந்த பாலும் சொல்லவில்லை நடுவர் அவர்களே, எந்த பாலும் சொல்லவில்லை. நான் இன்னொன்று கூட விரும்புகிறேன்.
ஆனால் திருவள்ளுவர் பாடசாலையில உண்மைக்கும் காமத்துப்பாலை சொல்லவில்லை. அவர் ஏன் சொல்லவில்லையோ எனக்கு அவர் சொல்லி இருக்கின்றார், பாடசாலையில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அது எனக்கு வேதனையாத்தான் இருக்கிறது. ஆனால் இன்னொன்று சற்று இப்பதான் யோசிச்சேன், சில வேளை அது உணர்வுகளால பின்னி பிணைந்ததால தானாக வருமன்றதுக்காக என்னவோ பாடசாலையில கல்விய அது ஒரு பாடமா வைக்கலையோ எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா மனித வாழ்க்கையில செம்மப்படுது, இல்லறத்து வாழ்க்கை செம்மப்படுது. ஒரு களைத்து வார மனிதரை வாழ வைக்குது சார். இதுல இருக்க எத்தனையோ பேர் இப்பயும் கண்ணால் காதல் கொள்வார்கள் சார். இந்த பிள்ளைகளை பார்வையிடுவார்கள், நாங்கள் நகைச்சுவைகளை பார்வையிட, இதெல்லாம் இந்த பற்றிமன்றமே ஒரு காதல் உணர்வாலானது என்றதை நான் இல்லறத்து பாலில் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். நேரம் முடிந்துவிட்டது. 2 நிமிடம். இல்லறத்துப்பால் மனித வாழ்க்கையோடு ஆழமாக பின்னி பிணைந்ததை நான் எடுத்துக் கூறுகிறேன். இன்னொரு இறுதியாக ஒரு குரலை கூறுகின்றேன் நடுவர் அவர்களே. உள்ளினும் தீரா பெருமகள் செய்தலால் கள்ளிலும் காமம் இனிது என்று வடிவா கூறினார் திருவள்ளுவர். என்ன கூறுறார்? உண்ட போது மட்டும் மகிழ்ச்சி தருதாம் கள்ளு, உண்ணாமலே நினைத்தாலே நெஞ்சினிக்க செய்தாம் நடுவர் அவர்களே காதல். பாருங்கள், காதலை பற்றி நட்பை பற்றி என்ன ஆழமா சொல்கள். காதல், ஊடல், தேடல் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். எனக்கு நேரம் போதாத காரணத்தை நடுவர் அவர்களே, இல்லறம் தான் சிறந்தது, வள்ளுவர் கூற இன்பப்பது பால் தான் சிறந்த என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி அவர்கள். நன்றி நன்றி ரோஷினி. நாங்கள் நிறைவில் பேசுவோம். அறத்துப்பால் தலைமை தாங்கிய தட்சாயினி, இப்பொழுது உங்கள் நிறைவுரையை தாருங்கள் மிகச் சுருக்கமா. எப்போதுமே திருக்குறள் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையிலே தொடக்கம் வரை அறமே சிறந்தது என அடித்து கூறுவதில் பெருமிதம் அடைகின்றேன். எதிர்த்தரப்பு விவாதிகளை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாகவும் கொஞ்சம் வேதனையாகவும் உள்ளது. ஏனென்றால் அவர்கள் அறத்துப்பால் முன்வரிசையில் இருப்பதனால் தான் நாங்கள் முன்னுரிமை படுத்துகின்றோம் என்று பேதைகளாக இருக்கின்றார்கள். அப்படியல்ல, அறத்துப்பாலின் விளக்க உரைகள் அறத்துப்பால் சமூகத்தில் உள்ளுள்ள எவ்வாறு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை அணி முதல் நொடி வரை நாங்கள் அறிந்ததினால் தான் அறத்துப்பாலை முன்னுரிமைப்படுத்துகின்றோம். நீ இப்படித்தான் காதல் செய்ய வேண்டும், நீ இப்படித்தான் மனித வாழ்வை வாழ வேண்டும் என வலியுறுத்துவது எங்களுடைய அறத்துப்பாலின். இவர்கள் கூறியிருந்தார்கள், காதல் இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல, சந்தோஷம் இல்லை என்று. துறவரம் பூண்ட ஞானிகளை நாங்கள் கையெடுத்துக் கொண்டு வருகிறோம். அவர்கள் எத்தனை காதல் செய்தார்கள், எத்தனை இன்பத்தை அனுபவித்தார்கள். பிரம்மச்சாரிகளை நாங்கள் ஞானிகள் என்று கூறுகின்றோம். நடைபாதை மேற்கொள்ளும் போது ஆலயங்களுக்கு பிரம்மச்சாரிகளின் கால்களில் அவர்கள் எத்தனை இன்பத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் இன்பத்து பாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்களுடைய அறத்தினால் தான் அவர்களின் கால்களை நாங்கள் தொடுகின்றோம். அது மட்டுமல்ல, எதிர்த்தரப்பு விவாதி சர்மியா கூறியிருந்தால், ஆரணைப்பால் ஒருவர் அவதிப்படும் போது காப்பாற்றுவது காதல் தான் என்று எனக்கு ஒன்று புரியவில்லை. அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் அவசர ஊர்தி சாரதிக்கும் அவருக்கும் காதலா இல்லையே. அவர் எடுத்த அந்த வேலையின் அறத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த அவசர ஊர்தி வாகன சாரதி அவரை கொண்டு செல்கிறார். ஊரல்ல காதலா? காதல் மனைவியோடு மட்டும்தான் இருக்கும். மனைவி மட்டுமா அவரை காப்பாற்றுகிறார்? இல்லை. வைத்தியசாலை அவசர ஊர்தி சாரதி பொதுமக்கள் எத்தனை பேர் அது. இது நீங்கள் இன்பத்து பாலியை கேவலப்படுத்துவது போல இருக்கான காரணமே தசரின் அறமில்லா காதல் தான். 4 மனைவிமார்கள் சொல்வதையும் கேட்டு 4 மனைவிமாருக்கும் ஒரு நல்லவர்களாக நடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு மனைவியின் கருத்தை முன்கொண்டு மற்ற 3 மனைவிக்கும் அறமில்லா காதலை கொடுத்தார். தசரன் செய்த அந்த அறமில்லா காதல் தான் அவருடைய வாழ்க்கையே கழிக்குறியானது. காட்டில் ராமன் பட்ட கஷ்டங்களை நாமும் நன்றாக அறிவோம். அதனை விளக்க எனக்கு நேரமில்லை. அது மட்டுமில்ல, காதலித்து பார் ஒளிவட்டம் தெரியுமா? ஒளிவட்டம் சரி தெரிய வேண்டிய வயதில் சரியாக தெரிவதற்கு அறமே அடிப்படை. இடமில்லா காதலில் எப்படி ஒளிவட்டம் தெரியும்? ஒருவன் உடனான இன்பமான காதல் மிகவும் சிறந்ததுதான். அதற்கு அடிப்படையே அறமாகத்தான் காணுகின்றது. அவர்கள் சொல்கிறார்கள், காதலில் இருக்கும் இன்பம் மற்ற 2 பொருளிலும் இல்லை இல்லை என்று. அறமில்லா காதலில் நான் ஒன்று இதில் வெளிப்படையாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இருப்பவர்கள் என்னை பிழையாக நினைக்க வேண்டாம். காதலில் இருக்கிறதா இன்பம்?
எங்களை விட நல்ல அறிஞர்கள். அதனால் அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன். பாண்டிய மன்னன் பொருட்பாலை பெற்றிருந்தான், இன்பத்துப்பாலை பெற்றிருந்தான். அவன் அறத்துப்பாலை சரியாக பின்பற்றவில்லை என்பதற்கான் அவனுடைய சாம்ராஜ்யமே கண்ணகியினால் அடியோடு அடிக்கப்பட்டது. எப்போதுமே அறத்துப்பால் தான் சிறந்தது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. முன்னிலையில் இருப்பதால் மட்டும் நாங்கள் உங்கள் நேரம் முடிவடைகிறது. முதலிடமில்லை. முன்னிலையில் இருப்பதால் நாங்கள் முதலிடத்தில் என்று எங்களுடைய எதிர்த்தரப்பு விவாதி கூறியிருந்தார். அவர் உதாரணம் சொன்ன இது சாம்பாரின் கதையே அறத்தை தான் பின்பற்றியுள்ளார். அடித்தரமாக எங்களுக்கு நீங்களே கருத்துக்களை முன்வைத்தீர்கள். உங்களுடைய விவாதங்களே எங்களுக்கு மிகவும் சிறப்பான எடுத்துக்காட்டாக இருந்தது. மிகவும் நன்றி எதிர்த்தரப்பு விவாதிகளே. சொன்ன கருத்துக்களும் எங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தது. அறத்தை நீங்கள் வலியுறுத்தி சொன்ன கருத்துக்களை நான் பயன்படுத்திக் கொண்டேன். இல்ல ஒரே ஒரு விடயத்தை அது இதுல இருக்கிற எல்லாரும் சார்ந்த விடயம் என்றபடியா ஞாபகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். எதிர்த்தரப்பு விவாதி கூறியிருந்தாங்க, இதுல வந்திருக்கிற எல்லாரும் வந்திருக்கீங்க என்று சொல்லி ஏதோ ஒன்று சம்பந்தப்பட்டு சொன்னோம். நான் அதை திரும்ப சொல்ல விரும்பல நேரத்து காரணத்தால. இதுல அழைப்பை ஏற்று உங்களுடைய வேலை பழுக்கள், குடும்ப வாழ்க்கை, பணி எல்லாத்தையும் தாண்டி அனைவரும் இதுல நாங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணமே அறம். உங்களுடைய ஒருவர் இந்த வள்ளுவம் கனடா அமைப்பு விடுத்த அழைப்பை அறமாக பின்பற்றி அந்த அழைப்புக்கு செவி சாய்க்க வேண்டும் என்றுதான் உங்களுடைய எல்லாருடைய நேரங்களை நீங்க ஒதுக்கி இருக்கீங்க. எப்போதும் நன்றி தட்சாயினி. மீண்டும் உரத்தும் உற்சாகமாகவும் உங்கள் கருத்தை முன்வைத்தீர்கள். ஆகவே இங்கே கேட்டுக்கொண்டிருக்கும் பலரும் இதை ஒரு நல்ல விவாத அரங்கம் என்றுதான் கருதுகிறீர்கள். இதிலே சில விடயங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஒன்று, இளையவர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு ஊராக இளையவர் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். பின்னாளில் அதாவது ஒவ்வொரு அணிக்கு பின்பாகவும் பல்வேறு இளையவர்கள் இந்த பட்டிமன்றத்தை ஆர்வமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இது மிக முக்கியமானது. எனவே அந்த வகையில் இளைய தலைமுறையை மையப்படுத்தி இந்த பட்டிமன்றத்தை ஒழுங்கு செய்ய ஏற்பாட்டாளர்கள். ஆனால் இந்த விவாதத்திலே பல கருத்துக்கள் பலவாறாக முன்வைக்கப்பட்டன. இதிலே நாங்கள் திருக்குறள் சார்ந்த சில விடயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, வைப்பு முறை. திருக்குறளிலே வைப்பு முறை மிக முக்கியமானது. வள்ளுவர் அறத்துப்பாலை முதலில் வைத்து பொருள்பாலை இரண்டாவதாகவும் இன்பத்துப்பாலை மூன்றாவதாகவும் வைத்திருக்கிறார். இந்த வைப்பு முறை என்பது மிக முக்கியமானது. அதாவது மானுட வாழ்வில் வளர்கின்ற குழந்தைகளுக்கு, அதாவது இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு, தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு, அல்லது ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெற்றார் கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஆரம்ப கால தொடக்க கால அடிப்படை விடயங்களை தொகுத்தது அறத்துப்பால். பல விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். கடவுள் வழிபாட்டிலே தொடங்கி பல்வேறு விடயங்களை ஒவ்வொன்றாக அது குறிக்கொள்கிறது. பெரும்பாலும் தனி மானுட ஒழுக்கங்கள், ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பவர்கள் தங்களுடைய ஒழுக்கங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான அறிவுரையை அறத்துப்பால் வழங்குகிறது. இது மிக முக்கியமானது. வைப்பு முறையிலே மானுட வாழ்விலே முதலில் தேவை அறம் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம். இரண்டாவதாக பொருள் என்று வருகிறது. பொருள் என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல சமூகமாக இணைந்து பொருள் பொதிந்த வாழ்வு, அதாவது தானும் பயன்பெற்று மற்றவர்களும் பயன்படக்கூடிய வகையிலே, மற்றவர்களுக்கு உதவுகின்ற வகையிலே, மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வகையிலே தன்னை ஒருங்கமைத்து சமூகமாக இயங்குவது பொருட்பால். அதாவது ஒரு வாழ்வின் பொருள் அல்லது ஒரு சமூகத்தினுடைய அர்த்தமுள்ள வாழ்வு என்பதுதான் பொருள். அது இரண்டாவதாக வர வேண்டியது. மூன்றாவதாக வர வேண்டிய உணர்வு உண்மையிலேயே இடையிலே வர வேண்டிய ஒன்றுதான். அதாவது இன்பத்துப்பால் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் முதலிலேயே சந்திக்கிற போது வருகின்ற உணர்வு. இது பொதுவாகவே ஒரு 15-16 வயதுக்கு பிறகு எல்லா மாந்தர்களுக்கும் வருகின்ற உணர்வு, காதல் உணர்வு. அது இயற்கை, அதை தவறென்று சொல்ல முடியாது. அப்படி வராவிட்டால் தான் சிக்கல். அதாவது 15-16 வயதிலே அந்த உணர்வு வராவிட்டால் தான் சிக்கல். அவ்வாறு உணர்வு வருகிற போது அது தவறான பாதையில் செல்லாமல், தவறாக வழிகாட்டப்படாமல், தவறானவர்களால் அழைத்து செல்லப்படாமல் உங்களை நீங்கள் ஒழுங்கமைத்துக் கொள்கின்ற தன்மையை, எவ்வாறு அது நிகழும், எவ்வாறு உங்களை தகவமைத்துக் கொண்டு அந்த காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் அந்த அறத்துப்பாலின் முன்பகுதி வருகிறது.
அறத்துப்பாலின் பின்பகுதி என்பது கணவன் மனைவியாக இல்லற வாழ்விலே நீங்கள் வாழ்கின்ற போது வரக்கூடிய இடர்கள், அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அவற்றையும் கடந்து ஒன்றாக ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து எவ்வாறு இன்பமாக வாழ்வது என்பது மூன்றாவது. இந்த மூன்றுமே அடுத்து அடுத்து தேவையானது. இந்த திருக்குறள் எவ்வளவு உயர்ந்தது, மானுட சமுதாயத்துக்கு எவ்வளவு தேவையானது என்பதை நான் இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் நீங்கள் அறிந்தபடிகள் சுருக்கமாக சொல்லுகிறேன். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஒரு தமிழரால், தமிழ்நாட்டில் ஒரு தமிழரால் அங்கே வாழ்கின்ற மக்களுக்காக எழுதப்பட்டது. திருவள்ளுவர் ஒரு மிகச் சிறந்த ஞானி. தமிழிலேயே தான் எழுதியிருக்கிறார். அவர் தமிழர். ஆனால் தமிழ் என்ற சொல் எந்த இடத்திலும் இல்லை. அவரும் தமிழர், அந்த நூலை படிக்கின்றவர்களும் தமிழர்கள். தமிழர் என்ற சொல்லும் எந்த இடத்திலும் இல்லை. உலகிலே பல மதங்கள் இருக்கின்றன. திருவள்ளுவர் காலத்திலேயே 2-3 மதங்கள் வந்துவிட்டன. இருந்தாலும் ஒரு மதத்தை தழுவி குறித்த ஒரு கடவுளை போற்றுகின்ற அந்த எல்லையை தூக்கி விடுகிறார். அங்கே கடவுள் வழிபாடு என்பது குறித்த ஒரு கடவுளுக்காக இல்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. அவ்வளவு. அதாவது ஒரு இறைவன் முதலாவதாக இருக்கிறார். பல்வதை கதிரவன் என்கிறார்கள். ஆதி பகவன் என்பதை கதிரவன் என்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் சிவன் என்கிறார்கள். இது முதல் விஷ்ணு என்கிறார்கள். சிலர் புத்தர் என்கிறார்கள், சிலர் இயேசு என்கிறார்கள். அவ்வளவுதான். நீங்க யாரையும் அந்த இடத்திலே வைத்திருப்பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மானுடம் கொண்டிருக்கின்ற நாடு, இனம், சாதி, மதம் என்ற எல்லைகளை கடந்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருக்குறளை அந்த காலத்திலேயே மானுட சமூகத்துக்கு பொதுமையாக எழுதிய வள்ளுவர் அறம் சிறந்ததா, பொருள் சிறந்ததா, இன்பம் சிறந்ததா என்று நாம் கருதுவதற்கு இடமில்லாமல், இந்த மூன்றும் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதைத்தான் சொல்லி இருக்கிறார். பொதுவாக பாருங்கள், எங்களுடைய அடிப்படை தேவை என்ன? ஒரு உயிரின் அடிப்படை தேவை என்ன? உணவு. அது மனிதருக்கு மட்டுமல்ல, நீங்கள் எந்த உயிரை எடுத்துக்கொண்டாலும் அடிப்படை தேவை உணவு. அது கோழியாகட்டும், மாடாகட்டும், ஆடாகட்டும், நாயாகட்டும், அது ஓடிக்கொண்டே இருக்கும். எப்போதுமே உணவை தேடியவன். உணவுதான் அடிப்படை. எங்களுக்கு உணவு, எங்களுடைய உணர்வுக்கு, பசி என்கின்ற உணர்வை தனித்து எங்களுக்கு இன்பம் ஊட்டி எங்களை வலுப்படுத்தும். உணவு தேவை. உணவு தேவை என்றால் உணவு, அதாவது பசி. உணவை நாங்கள் எங்கே பெறுவோம்? எங்கேயாவது ஒரு தோட்டத்திலே அல்லது வயலிலே, நிலத்திலே அந்த உணவு விளைந்து வர வேண்டும். நாங்கள் சோறு சாப்பிட வேண்டும் என்றால் எங்களுக்கு சோறு வேண்டும். சோறு வேண்டும் என்றால் நெல் விளைய வேண்டும். நெல் விளைய வேண்டும் என்றால் எங்களுக்கு நிலம் வேண்டும், இல்லையா? இப்போது பாருங்கள், நிலம் வேண்டும். அதாவது எங்களுடைய தேவையை பசியை தீர்த்தல். அவையே முதலிலே ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி நீர் பாய்ச்ச வேண்டும். பாய்ச்சினால்தான் அந்த இடத்திலே பயிரை விளைவிக்கிறது. கட்டாந்தரையாக இருக்கின்ற ஒரு நிலத்திலே நெல் விளையாது, பயிர் விளையாது. நீங்கள் அதை கொத்தி திருத்தி பண்படுத்தித்தான் பயிரை நட வேண்டும். அந்த பண்படுத்துகின்ற பணியை நாங்கள் அறம் என்று சொல்வோம். அதாவது ஒரு நிலத்தை பண்படுத்தி பார்க்கின்ற அந்த பணியை நாங்கள் அறம் என்று சொல்வோம். பிறகு வெறும் நிலத்தை வைத்து நாங்கள் பசியை ஆற்ற முடியும். அந்த நிலத்திலே நாங்கள் பயிரை, விதையை நட்டு பயிரை வளர்க்க வேண்டும். அந்த நிலத்திலே அந்த பயிரை நட்டு நீர் பாய்ச்சி நோய் நொடிகளில் இருந்து பயிரை காத்து அந்த விளைவை வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். ஆகவே அந்த வயலிலேயே பயிர் விளைகின்ற அந்த செயல்பாடு பொருள். அங்கே விளைகின்ற நெல்லை எடுத்து வந்து சமைத்து நாங்கள் பசியாறுகிறோமே, அது இன்பம். இந்த மூன்றும் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. நிலம் வேண்டும், நிலத்திலே பயிர் வேண்டும், விளைந்த பயிரங்களுக்கு உணவாக வேண்டும். அறம், பொருள், இன்பம், இதுதான். இந்த மூன்றிலே இது சிறப்பில்லாதது. இது ஆகச் சிறந்தது என்றால் மூன்றுமே எங்களுக்கு தேவைதான், இல்லையா? ஆகவே திருவள்ளுவர் ஆக்கிய இந்த 3 பால்களிலும் உயர்ந்தது தாழ்ந்தது என்று நாங்கள் கருதுவது என்பது கூட திருவள்ளுடைய சிறப்புக்கு சில வேளை ஒரு கலங்கம் வந்து விடுமோ என்ற ஒரு சின்ன அச்சம் இருப்பது, இல்லையா? ஆகவே அந்த வகையிலே இந்த மூன்றிலே ஒன்றில்லாமல் ஒன்றில்லை, அவ்வளவுதான். அறமில்லாமல் பொருளில்லை, பொருள் இல்லாமல் இன்பமில்லை, இன்பம் இல்லாமல் பொருளில்லை, பொருள் இல்லாமல் அறமில்லை. ஆனால் இதிலே ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நிலம் இல்லை என்றால் பயிர் இல்லை, நிலம் இல்லை என்றால் நாங்கள் நிற்பதற்கு தளம் இல்லை. ஆகவே அந்த
அறம் என்கின்ற ஒன்று எல்லா நிலைகளுக்கும் எங்களுக்கு அடிப்படை. அதாவது ஒரு பண்புள்ள மாந்தரால் தான் வாழ்க்கையை பொருளுடையதாக வாழ முடியும், இன்பமிக்கதாக சிறப்பிக்க முடியும், இல்லையா? ஆகவே அறம் என்கின்ற ஒன்றுடைய முதன்மையை நாங்கள் மறப்பதற்கு இல்லை. ஆனால் அறத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு நாங்கள் பொருள் இல்லாமலோ இன்பம் இல்லாமலோ இருக்க முடியாது. ஆக வாதத்தின் அடிப்படையில் அறத்தை பற்றி பேசியவர் நன்றாகத்தான் பேசினார். உண்மையிலேயே அருமையாக பேசினார். உங்களுடைய பாராட்டுகள். அதுக்காக மற்றவர்கள் பிறந்தவர்கள் என்பது இல்லை. வாதத்தின் அடிப்படையில் அறம் சிறந்தது என்று வைத்துக் கொண்டாலும் வள்ளுவத்தை பொறுத்தவரையிலே அறம் பொருள் என்கின்ற மூன்றுமே நிகரானது, ஒன்றுக்கு ஒன்று குறைந்ததில்லை. ஒன்றை இழந்தால் மற்ற இரண்டும் உங்களுக்கு இல்லாத போய்விடும். ஒன்றை இழந்தால் மற்ற இரண்டும் இருந்தும் பயனில்லை. நீங்கள் பொருள் இல்லை என்றால் அறம் இருந்தும் பயனில்லை, இன்பம் இருந்தும் பயனில்லை. இன்பம் இல்லாமல் மற்ற இரண்டும் இருந்தும் பயனில்லை, இல்லையா? பல அறிஞர்கள், சமண அறிஞர்கள் எல்லாம் இன்பத்தை வெறுத்தார்கள், காமத்துப்பாலை வெறுத்தார்கள். நாலடியார், இன்னா 40, இனியவை 40 போன்ற இலக்கியங்கள் எல்லாம் இன்பத்துப்பாலை வெறுத்தன. ஆனால் வள்ளுவன் எமது தலைமுறை தலைப்பதற்கு, மாந்த இனம் செழிப்பாக மண்ணுற சிறந்து வாழ்வதற்கு இன்பத்துப்பால் அவசியம் என்று கருதி அதை மிக அழகான பாடல்களாக எழுதியிருந்தார். திருக்குறள் பற்றி மணிக்கணக்காக பேசலாம். அந்த அளவுக்கு சிறந்த விடயங்கள் இருக்கின்றன. உலக அறிஞர்கள் பலரும் போற்றுகின்ற ஆழமான அற்புதமான கருத்துக்கள் திருக்குறளில் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் பேசுவதற்கு இது உரிய நேரமில்லை என்று கருதி மீண்டும் ஒரு தடவை இதிலே பேசிய அத்தனை சிறார்களும் அத்தனை பேச்சாளர்களும் மிகச் சிறந்த பங்கை ஆற்றியிருக்கின்றனர். ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த இன்பத்து பால் சார்ந்து சமூகத்துக்குள் இன்றளவும் இருக்கின்ற கருத்துக்கள் கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்பத்து பால் இயல்பானது, மிக பொதுவானது, 15-16 வயதிலே வருகின்ற இயல்பான உணர்வு. அதை நாங்கள் வெளிப்படையாக பேசுவதிலே எந்த தப்பும் கிடையாது. அது சமூகத்துக்குரிய ஒரு தீய கூடாத செயல் அல்ல. அதை நீங்கள் பேசக்கூடாது, அதை பேசினால் வேற மாதிரி வருமோ, அதை கேட்கின்ற பிள்ளைகள் கெட்டுவிடுவார்களோ என்றெல்லாம் நினைப்பது கூட தவறுதான். அதாவது அது அந்த வயதிலே வருகின்ற இயல்பான ஒரு ஒழுக்கம், இயல்பான ஒரு நடத்தை. அந்த நடத்தையை எவ்வாறு ஒழுங்குபடுத்தி சீர் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்பத்து பாலின் நோக்கம். ஆகவே அது ஒன்றும் தீய விடயம் அல்ல, பிழையான விடயங்கள் அல்ல. நமது வாழ்வை நாங்கள் நெறிப்படுத்துகின்ற விடயம். அந்த பக்கத்தில் நாங்கள் இன்பத்து பால் குறித்த விளக்கத்தை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் அன்பான உறவுகளே, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு மிக நெருக்கமான நேர சிக்கல் இருந்தாலும் கூட இது போன்று பின்தங்கி இருக்கின்ற கிராமங்களை சார்ந்து அந்த பிள்ளைகள் மேம்படுகின்ற வகையிலே, பல்வேறு தெளிவுகளை பெறுகின்ற வகையிலே, அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்ற வகையிலே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த இதுபோன்ற நிகழ்வுகள் மேலும் சிறப்பு பெற வேண்டும் என்று கூறி, நிறைவாக பங்கு பெற்றிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும். மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம். வணக்கம். நன்றி. இது ஒரு முக்கியமான இந்த வள்ளுவத்துக்கு ஒரு பெருமை. நீங்க இதை நடத்தி முடிச்சது ஒரு கிரேட் திங். அதுல எனக்கு இருந்த இவ்வளவு நேரமும் வெரி ப்ரௌட். நான் தெரிவு செய்த என்னுடைய ஆக்கள் இவ்வளவு திறமையோட இருக்கணுமேன்றது எனக்கு ஒரு பயங்கரமான எனக்கு நல்ல பெருமையா இருக்குது. ஒரு பெரிய ஒரு எழுச்சியை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் இந்த வள்ளுவத்துல. நன்றி உங்களுக்கு. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்களே. எங்களுடைய நடுவர் அழகான தீர்ப்பனை கொடுத்திருக்கிறார். ஓ மை காட், லெட்ஸ் கம் டு திஸ். ஊர்ல இருந்து பேசின ஆட்கள், பேச்சாளர்கள், என்னமா ஒவ்வொரு பேச்சும் கத்தி மேல விழுந்த வீச்சு மாதிரி கவுண்டர் எல்லாம் கொடுத்து அப்பா சபாஷ், சரியான போட்டி அப்படின்னு நீங்க நல்லா ஃபயர் விட்டுட்டு இருந்து கேட்டுட்டு இருந்தேன். ஜூம்ல ஃபயர் இமோஜி இருக்கீங்க. ஒரு கட்டத்துல நான் டீம் சூஸ் பண்ணிட்டேன். கேக்குதா? ஓகே. ஒரு கட்டத்துல நான் இன்பத்துப்பால் பக்கம் போயிட்டேன். நான் டீம் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டேன். ஏன்னா எனக்கு மதிய கேள்விகள் இருந்தது. படிக்கிற காலத்துல ஏன் எங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்ல, இன்பத்துப்பால் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் ஏன் எங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை, ஏன் அதை எங்களுக்கு சொல்லி தராமலே வளர்த்துட்டாங்க. ஒரு 12ஆம் வகுப்புக்கு பிறகு இல்லாட்டி பல்கலைக்கழகம் போனதுக்கு பிறகு நாங்களா சுயமா தேடி படிக்கணும். அதாவது அடிப்படையில எங்களுக்கு
ஏணி ஏத்தி விட்டாச்சு, மிச்சம் நீ ஏறிக்கோ என்ற மாதிரி கொண்டு போய் விட்ட மேடம். சோ அந்த தேடல் எங்களுக்கு இருந்ததாலதான் சில விஷயங்களை எங்களால தேடி படிக்க முடியுது. எதுவுமே எங்களுக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கல. அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாம் இதுல இன்னைக்கு கதைக்கல நல்லா இருந்தது, நல்லா கேட்க அந்த மாதிரி இருந்தது. எல்லா தரப்புல இருந்தும் சும்மா அந்த மாதிரி சாரமாரியான பேச்சு, இப்படி தமிழ் அப்படி தெரிச்சுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல பங்கு பெற்றதுக்கு. பிரிட்டிஷர் இதுல இருந்து நாங்களும் நிறைய கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு திருக்குறள்ல வள்ளுவத்துல என்னென்ன இன்னும் நிறைய அறிய இருக்கு. இது ஒரு பெருங்கடல். இது ஒரு இலக்கியம் மட்டும்தான், தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் மட்டும்தான். Imagine how many thousands of literature we have in Tamil. How many things more to learn about life. Right? தமிழ் அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கு எங்களுக்கு. நீங்க எந்த பாடங்கள் படிச்சாலும், எந்த துறையில போனாலும், எப்பவும் எங்களோட வேர்களையும் விடாம எங்களுடைய மொழியையும் அதோட ஆழ்மையையும் தொன்மையும் தெரிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து நாங்களும் சேர்ந்து செயல்படும் சொல்லிக்கொண்டு I don't want to take too much of time.